வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு லைவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் செம சண்டை. அது ஏன் சண்டை வந்துச்சுன்னா, நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஜாக்லின் மேலே இருக்கிற குறைகளை ஜாக்லின் கூட இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் கூட இருக்கும்போது சொல்லாமல் அதை வந்துட்டு நாமினேஷன் டைமில் வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து குத்துனது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. மாறா அவங்க நிறைய டைம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இப்போயும் அதை தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். பட் ஜாக்லின் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கா, இப்போது நான் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், எனக்கு ஜாக்லின் இது பண்ணது அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கொச்சப்படுத்துகிற மாதிரி, அந்த கேங்கை பற்றி பேசுகிற மாதிரி, நான் செய்யலாம் நீ வந்து கோச்சிக்கிற, உனக்கு பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீ வந்து எந்த கோச்சிக்கு போயோ என்கிட்ட பேசாமல் இருப்பியோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ டாமினண்ட்டாக பண்ணுற, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி அங்கே வந்து குத்துனதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனை அழுகுறாங்க ஜாக்லின். இதான் உண்மை. இல்லாமல் வேறு எதாவது சொல்லியிருந்தால் அவங்க கேமை எடுத்துக்க போகிறாங்க. சரி, ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ இதுவாக இருந்தாங்க இந்த கோவா கேங்கில். எல்லாருமே அநியாயம் பண்ணாங்க. அதை பற்றி தனியாக ஒரு டெய்லி ஒரு வீடியோ எல்லாருமே போட்டுட்டு இருந்தோம். ஒரே ஒரு விஜய் சேதுபதி கூப்பிட்டு வச்சு கலாச்சோன்னா ஒருத்தவங்க பிச்சுன்னு போயிட்டாங்க. சரி, இப்போ என்னென்னா அங்கே வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நம்ம சௌந்தர்யா, அது நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. காலையில் வந்து உண்மையிலேயே வந்துட்டு நான் வந்து முத்துக்குமாரனுக்காக தான் சப்போர்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், உனக்கு பயந்து தான் நான் உன் பின்னாடியே வந்து நின்றுட்டாங்க டக்குன்னு. ஏன்னா இவங்க கேட்குறாங்க, நான் வந்து எல்லாமே பயந்துருன்னு சொல்லிட்டு நீ செய்கிறேன்னு சொல்கிறிய, இப்போ காலையில் நீ எனக்காக தானே வந்துட்டு கேப்டன்ஷிப்புக்கு நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண, அப்போ அதுவும் பொய்யா அப்படின்னா, இல்லை நீ ஒரு மாதிரி தப்பாக நினச்சிருவேன், உனக்கு ஹர்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன், மற்றபடி எனக்கு முத்துக்குமரனை தான் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்ட்டாங்க டக்குன்னு. இப்போ இதில் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து தப்பு இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை ஜாக்லின் முன்னாடியே பண்ணியிருந்தால் ஜாக்லின் அதை ஒரு கேமை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ ரயான் வெயிட் பண்ணி அதை வந்து அப்படிக்கா போனோம். அதே மாதிரி தீபக் எப்பயுமே விஷால் பக்கம் தான் போவார், அவர் இந்த பக்கம் வந்துட்டார். அப்படின்னும் போது இவங்க வெயிட் பண்ணிவிட்டு அதை முத்துக்குமருக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்கன்னா இவங்க எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வந்து நிற்கவும் செஞ்சுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பவித்ரா விட்டு 2வது வந்து ஜாக்லின் வந்து இவங்கள தான் கூட்டு அங்கே விட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு இதனால தான் நான் செஞ்சேன்னு அதை சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ குத்தும், தப்பு இல்லையா? இதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யா வந்துட்டு நான் வந்து முத்துக்குமருக்கு தான் சப்போர்ட் பண்ண நினச்சேன், வேறு வழி இல்லாமல் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டன்ற மாதிரி சொன்னாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.